திருச்சிற்றம்பலம். திரு ஒற்றியூர், சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திரு ஒற்றியூர். அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது இறைவன் படம்பக்கநாதர் என்று சொல்லப்படும். அதாவது வாசுகி பாம்பானது உபமன்யு முனிவர்கிட்ட தீட்சை பெற்று இங்க இறைவனை வழிபட்டதுனால இறைவனோடய ஐக்கியமானது. அதனால சிவலிங்கமே அந்த நாக வடிவத்தில் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த லிங்கம் எப்பயுமே கவசம் போட்டு தான் இருக்கும். இந்த கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி அந்த 3 தினங்கள் மற்றும் அந்த கவசமானது நீக்கப்பட்டு தைல அபிஷேகம் பண்ணப்படும். முன்னொரு காலத்துல பூமியில பிரளயம் ஏற்பட்ட பொழுது நீரால சூழப்பட்டு இருக்கு. அப்ப பிரம்மா திரும்ப உலகத்தை படைக்கணும் அப்படின்னு சிவபெருமானை வழிபடும் பொழுது இறைவன் தன்னுடைய வெப்ப சக்தியால அந்த நீரையெல்லாம் உற்றி எடுத்ததுனால ஒற்றியூர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் பண்றதுக்காக மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுத்து உன்னை பிரிய மாட்டேன்னு சொல்லி அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தன்னுடைய கண் பார்வை இழந்துருவார். அப்படிப்பட்ட சிறப்புடைய தலம். அது மட்டும் இல்லாம அங்க ஏழையில சிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் மன்னனுக்கு கொடுக்கறதுக்காக மாணிக்க நகையெல்லாம் வச்சிருந்தாராம். அந்த சமயம் காசில இருந்து 2 சிவபக்தர்கள் வந்த உடனே இறைவன் அசரீரியா அவங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறாரு. அப்ப அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் மன்னன் வந்து கேட்கிறாராம், அந்த மாணிக்கம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது இறைவன் அங்க இருக்கக்கூடிய இறைவன் தியாகராஜர் அவரு கொடுத்தாராம் மன்னனுக்கு கொடுக்கறக்காக மாணிக்கக்கல். பட்டினத்து அடிகளாருக்கும் பேய்க்கரும்பு இனித்த இடம் இந்த இடம்னு சொல்லப்படுது. அதனால அவருக்கு இங்க கடற்கரையில ஒரு கோயில் இருக்கு. பட்டினத்தாறு, காளமேகம் புலவர், அருணகிரிநாதர், தியாகராஜர், முத்துசாமி தீட்சர் இவங்கெல்லாம் எங்க இறைவன் மீது பாடல் கீர்த்தனைகளை பாடியுள்ள பெருமை பெற்ற தலம்